ஐந்தாவது பகுதி. அத யத்யக்ஞ இத்யாசக்ஷதே பிரம்மச்சர்யமேவ தத் பிரம்மச்சர்யேன ஹ்யேவ யோ ஞாதா தம் விந்ததே அத யதிஷ்டம் இத்யாசக்ஷதே பிரம்மச்சர்யமேவ தத் பிரம்மச்சர்யேன ஹ்யேவ இஷ்ட்வா ஆத்மானம் அனுவிந்ததே அத யத் சத்ராயணம் இத்யாசக்ஷதே பிரம்மச்சர்யமேவ தத் பிரம்மச்சர்யேன ஹ்யேவ சத ஆத்மனக த்ராணம் விந்ததே அத என் மௌனம் இத்யாசக்ஷதே பிரம்மச்சர்யமேவ தத் பிரம்மச்சர்யேன ஹ்யேவ ஆத்மானம் அனுவித்ய மனுதே அத யத் அநாசகாயனம் இத்யாசக்ஷதே பிரம்மச்சர்யமேவ தத் ஏஷ ஹ்யாத்மா ந நஷ்யதி யம் பிரம்மச்சர்யேன அனுவிந்ததே அத யத் அரண்யாயனம் இத்யாசக்ஷதே பிரம்மச்சர்யமேவ தத் ததரஸ்ச ஹவைன்யஸ்ச அர்ணவௌ பிரம்மலோகே த்ருதீயஸ்யாமிதக திவி தத் ஐரம் மதீயம் சரக ததஸ்வத்தக சோமசவனக தத் அபராஜிதாம் பூர்ப்ரஹ்மணக பிரபுவிமிதம் ஹிரண்மயம் தத்ய ஏவ ஏதோ அரம் ச ந்யம் ச அர்ணவௌ பிரம்மலோகே
பிரம்மச்சர்யேன அனுவிந்தந்தி தேஷாமேவ ஏஷ பிரம்மலோகः தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. இந்த ஐந்தாவது பகுதியில் பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனையின் மகிமை பேசப்படுகின்றது. ஆகவே இந்த ஐந்தாவது பகுதியின் சாரம் பிரம்மச்சரிய சாதன ஸ்துதி. பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனையினுடைய பெருமை அல்லது மகிமை. சென்ற வகுப்பில் அறிமுகம் பார்த்தோம். ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு சாதனைகளினுடைய பெருமை பேசப்படும். ஒவ்வொரு சாதனை வலியுறுத்தி பேசப்படும். நாயமாத்மா பலஹீனேன லப்யக என்று பலம் தேவை. அங்கு பலம் என்பது மனோபலம் தேவை என்றும், பிறகு பிரவச்சனேன லப்யக பிரவச்சனத்தினாலும் சிரவணத்தினாலும் முடியாது என்று இந்த ஆத்மாவை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களினால் அடைய முடியும் என்று முமுக்ஷுத்துவத்தினுடைய பெருமை என்று ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு சாதனையினுடைய முக்கியத்துவம் பேசப்படும். அப்படி பேசும் பொழுது மற்ற சாதனைகளை கூறி இதை காட்டிலும் இது மேலானது என்று சொல்வது வழக்கம். அந்த விதத்தில் இங்கு நமக்கு பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனையினுடைய மேன்மை வருகின்றது. ஏன் இங்கு பிரம்மச்சரியம் வருகிறது என்றால், நாம் பிரஜாபதி வித்யா என்று பார்க்கின்ற இடத்தில், அதாவது 7வது அத்தியாயத்திலிருந்து 12 வரை பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனை பேசப்படுகின்றது. அதாவது இரு மாணவர்கள் குருவிடம் வந்து பல வருடங்கள் பிரம்மச்சரிய விரதம் இருந்து பிறகு இந்த ஞானத்தை பெறுவார்கள் என்று இந்த கதையில் பிரம்மச்சரிய விரதம் பேசப்படுவதனால் இங்கு அதனுடைய மகிமை ஆரம்பத்திலேயே பேசப்படுகிறது. இப்போ இங்கு சில சாதனைகளெல்லாம் கூறப்பட்டு இவைகளை காட்டிலும் பிரம்மச்சரியம் உயர்ந்தது, இந்த அனைத்து சாதனைகளினுடைய பலனும் பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனையில் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் சென்ற வகுப்பில் பிரம்மச்சரியம் என்ற சாதனையினுடைய இலக்கணத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அதை இப்பொழுது பார்த்துவிட்டு மந்திரத்திற்குள் செல்லலாம். பிரம்ம என்ற சொல்லுக்கு வேதக என்று பொருள். பிரம்மச்சரியம் என்றால் வேத கிரகணார்த்தம் யக சரியக ஆச்சாரக. பிரம்ம என்றால் வேதம், வேதத்தை கிரகித்து கொள்வதற்காக. வேத கிரகணார்த்தம்னா வேதத்தை எல்லாம் மனனம் செய்து அதனுடைய அர்த்தத்தை, குறிப்பாக இங்கு கர்மகாண்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள யக சரியக ஆச்சாரக, எப்படிப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அந்த விதிமுறைகளுக்கு பிரம்மச்சரிய விரதம் என்று பெயர். இப்போ இங்கு முக்கியமான விதிமுறைகள் என்ன? இப்போ பிரம்மச்சரிய விரதம் என்பது பல சாதனைகளினுடைய ஒட்டு மொத்தமாக இருப்பது. வேதத்தை மனனம் செய்து புரிந்து கொள்ள செய்கின்ற சாதனைகள். இதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் என்றால், முதல் அம்சம் குருகுல வாசக, குருகுல வாச நியமாக என்று சொல்லப்படும். குருகுல வாசம்னா குருவிடம் சென்று அவரிடம் இருந்து படித்தல். இப்போ குருகுல வாச நியமந்தான் இதில் முக்கியமானது. அதில் எவைகளெல்லாம் என்றால், முதலில் வருவது குரு சேவா.
குருவுக்கு சேவை செய்தல், அவருக்கு பணிவிடை செய்தல். அது பிரம்மச்சரிய என்கின்ற சாதனையில் முக்கியமான அங்கத்தை பெறுகின்றது. காரணம், இவன் அனைத்தையும் விட்டு சென்றுள்ளான். பொருளையெல்லாம் குருவுக்கு கொடுத்து இவன் அறிவை வாங்க முடியாது. இவனிடத்தில் பொருளும் இல்லை. ஆகவே தன்னுடைய சர்வீஸ் பணிவிடையை கொடுத்து குருவிடமிருந்து அறிவை வாங்குகின்றான். பிறகு அடுத்தது ஸ்வாத்தியாயக. ஸ்வாத்தியாயம்னா வேதத்தை முறையாக படித்தல். இதெல்லாம் பிரம்மச்சரிய விரதத்திற்குள் வருகிறது. நான் குருவுக்கு சேவை செய்து கொண்டே இருந்து காலத்தை கழிக்கிறேன்னு சொன்னால் அது பிரம்மச்சரிய விரதம் அல்ல. ஸ்வாத்தியாயக. பிறகு ஆகார நியமக, உணவு நியமங்களெல்லாம் இருக்கின்றது. அங்கே குருகுலத்தில் என்ன சாப்பாடு போடுகிறார்களோ அதைத்தான் சாப்பிடணும். அப்பப்போ வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடக்கூடாது. சில பேர் ஆசிரமத்தில் சேர்ந்துட்டு அந்த சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ என்ன செய்வார்கள், அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுவார்கள். நாக்கை கொஞ்சம் அப்பப்போ தீட்டிட்டு வந்துடுவார்கள். ஒருவர் சொன்னார், நான் இங்கேயே இருந்தேன்னா என்னுடைய நாக்கு செத்துரும், அதனால் அப்பப்போ நாக்குக்கு உயிர் ஊட்டிட்டு வர்றதுக்கு தான் இந்த ஹோட்டலுக்கு போகிறேன்னு ஒருவர் சொன்னார். அப்படி இல்லாமல் குருகுலத்தில் என்ன உணவு கிடைக்குதோ அந்த ஆகார நியமத்தை பின்பற்றுதல். பிறகு எளிமையான வாழ்க்கை, போகத்தில் ஈடுபடாத சிம்பிள் லைஃப். அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் இருந்து படிக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ, அது ஒரு ஸ்லோகமே இருக்குது, சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யாம். உனக்கு சுகந்தான் லட்சியம்னா வித்யாவை துறந்து விடு. வித்யார்த்தி சேத் தியஜேத் சுகம். உனக்கு வித்யா அறிவு வேண்டும் என்றால் சுகத்தை விட்டுவிடு. சுகம்னா எந்த விதமான போகங்கள் அவைகளையெல்லாம் விட்டுவிடு. அப்படி குருகுலத்திலிருந்து அந்த குருகுலத்தில் இருக்கின்ற நியமங்களை பின்பற்றி எளிமையான ஆடை, எளிமையான உணவு, குருவுக்கு சேவை, பிறகு முக்கியமான காரியம் படித்தல், கிரகணம் செய்தல், வேதத்தை நாம் மனதிற்குள் வாங்கிக் கொள்ளுதல். இப்படிப்பட்ட சாதனைகளினுடைய கூட்டு மொத்தம், கூட்டானதுக்குத்தான் பிரம்மச்சரிய விரதம் என்று பெயர். இது பிரம்மச்சரியம் என்ற சாதனையினுடைய ஒரு பொருள். இனி இரண்டாவது பொருள் இருக்கின்றது. அது எல்லோருக்கும் தெரிந்த பொருள். உலகத்தில் அந்த பொருள் தான் பிரசித்தமானது. அதை இங்கு சங்கரர் குறிப்பிடும் பொழுது ஸ்திரீ விஷய திருஷ்ணா தியாக என்று எழுதுகின்றார். ஸ்திரீ விஷய திருஷ்ணா, திருஷ்ணான ஆசை, தியாகன விட்டு விடுதல். இங்கு ஸ்திரீனா பெண், ஆண் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்திரீ அல்லது பும் விஷய திருஷ்ணா தியாக, அதாவது ஷரீர சம்பந்த தியாக. இதை பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். பிறகு வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இந்த ஷரீர சேர்க்கையினால் வருகின்ற சுகத்தை தியாகம் செய்தல், அதையும் பிரம்மச்சரிய விரதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அர்த்தத்தை, இந்த சாதனையை பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்களும் வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இவ்விதம் பிரம்மச்சரியம் என்பதற்கு இந்த இரண்டு பொருள்கள் இருக்கின்றது. இங்கு நாம் இரண்டு பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிரம்மச்சரிய சாதனையினுடைய பெருமைதான் இந்த 5வது அத்தியாயத்தினுடைய சாரம். இப்போ இங்கு என்ன செய்யப்படுகின்றது, 6 சாதனைகள் குறிப்பிடப்பட்டு இந்த பகுதியில் இந்த 6 சாதனையினுடைய பலன் எவைகளோ அவைகளை பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனையினால் அடையப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த பகுதியினுடைய சாரம். விசேஷமான கருத்து இங்கு இதற்கு மேலில்லை. 6 சாதனைகள் கூறப்பட்டு இந்த 6 சாதனைகளை பின்பற்றினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் பிரம்மச்சரிய சாதனையிலேயே அடங்குகின்றது.
அந்த 6 சாதனைகள் என்னென்ன என்று வரிசையாக சொல்லப்படுகிறது. இனி நாம் மந்திரத்திற்குள் செல்லலாம். அத எது யக்ஞக இத்யாசக்ஷதே. எது யக்ஞக, இது முதல் சாதனை. எதை யக்ஞம் என்று சொல்கிறார்களோ, இது ஆசக்ஷதேன கூறுகிறார்களோ, சான்றோர்கள் கூறுகிறார்களோ. இங்கு யக்ஞக என்றால் இறை வழிபாடு, ஈஸ்வரனை வழிபடுதல், பூஜை செய்தல், ஆராதனை அல்லது யாகங்கள் செய்தல் யக்ஞம். நமக்கு தெரிந்த சொல்லுதான். எதை யக்ஞம் என்று சொல்கிறார்களோ பிரம்மச்சரியமேவ தது, அது பிரம்மச்சரியம்தான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யக்ஞம் செய்வதனால் வருகின்ற பலனை ஒருவன் பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றும் பொழுதே அவனுக்கு கிடைக்கிறது. ஆகவே யக்ஞத்துக்கு நிகரானது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியமேவ தது பிரம்மச்சரியேன ஹியேவ யக ஞாதா. பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றி யார் ஒருவன் இந்த உபாசனைகளை செய்கிறார்களோ அல்லது உண்மையை அறிகிறார்களோ, ஞாதா என்றால் அறிகிறார்களோ. காரணம் என்ன, இங்கு குறிப்பாக நம்ம முதல்ல சொல்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னா, குருகுலத்தில் இருந்து பல சாதனைகளை செய்தல். இரண்டாவது சொன்ன சாதனை முதல் சொன்ன சாதனைக்குள்ளும் அடங்குகின்றது. ஆகவே யார் பிரம்மச்சரிய சாதனையை பின்பற்றி அறிவை அடைகிறார்களோ தம் விந்ததே, அவர்கள் அடைகிறார்கள். தம் என்றால் அந்த லோகத்தை, பிரம்மலோகத்தை. பிரம்மச்சரியேன ஏவ, பிரம்மச்சரியத்தினாலேயே தம் என்றால் அந்த லோகத்தை, அந்த பலனை அடைகிறார்கள். இப்போ இதோடு முதல் சாதனை முடிவடைகிறது. யக்ஞம் என்ற சாதனையை சொல்லி, இந்த யக்ஞம் என்ற சாதனையை பின்பற்றுவதனால் வருகின்ற பலனை பிரம்மச்சரியத்தினாலேயே ஒருவன் அடைகின்றான். இதெல்லாம் குருகுலத்துக்கு சென்று அங்கு குருவுக்கு சேவை செய்து அங்கு படிக்கிறதுனால வருகின்ற பலனினுடைய மகிமை இப்படி பேசப்படுகிறது. இனி அடுத்தது என்ன? அத எது இஷ்டம். இஷ்டம் என்றால் வைதிக கர்ம. இஷ்டம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்கள். இஷ்டம் இத்யாசக்ஷதே, இஷ்டம் என்று சொல்கிறார்களோ. சாதனைகளையெல்லாம் அறிந்தவர்கள் எதை இஷ்டம் என்று சொல்கிறார்களோ. இந்த இடத்துல இஷ்டம் என்றால் விருப்பம்னு அர்த்தமல்ல, இஷ்டம் என்றால் யாகம். வேறொரு ஆசிரியர் இஷ்டம் என்பதற்கு இறைவனை வழிபடுதல், ஈஸ்வர ஆராதனம் என்றும் சொல்கிறார். ரெண்டு ஒன்று தான். யக்ஞக இஷ்டம் கிட்டத்தட்ட ஒரே பொருள். ஒன்று இறைவனை வழிபடுதல், பூஜை செய்தல், ஒன்று யாகங்கள் செய்தல். பிரம்மச்சரியமேவ தது, அது பிரம்மச்சரியமேவ, பிரம்மச்சரிய என்ற சாதனையில் அடங்குகின்றது. பிரம்மச்சரியேனகியேவ இஷ்டுவா ஆத்மானம் அனுவிந்ததே. இந்த பிரம்மச்சரிய சாதனையினாலேயே ஒருவன் இறைவனை வழிபட்டு ஆத்மானம் தன்னை அடைகின்றான். இங்கு ஆத்மானம் என்றால் கிரண்ய கர்ப்பனை அடைகின்றான். ஞானம் அடையவில்லை என்றால், உபாசனையுடன் நின்று கொண்டால், ஞானத்தை அடைந்தால் இவன் தன்னையே அடைகின்றான். குருகுலத்தில் சென்று வெறும் கர்மகாண்டத்தை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டான்னா கிரண்ய கர்ப்பலோகத்தை அடைவான். பிறகு மீண்டும் குருகுலத்திற்கு சென்று வேதாந்தத்தை புரிந்து கொண்டால் இவன் தன்னையே, ஆத்மாவை அடைகின்றான். அணுவிந்ததே என்றால் அடைகின்றான். இப்போ இந்த முதல் மந்திரத்தில் 2 சாதனைகள் சொல்லப்பட்டு இந்த 2ம் பிரம்மச்சரியத்தில் அடக்கம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் 2 சாதனைகள். அத எது சத்ராயணம் இத்யாசக்ஷதே. சத்ராயணம் என்பதும் ஒரு யாகம். ஒரு விதமான யாகத்துக்கு சத்ராயணம் என்று பெயர்.
பகு யஜமானகம் கர்ம, பல யஜமானர்கள் சேர்ந்து செய்கின்ற யாகம். எல்லா யாகமும் ஒரே ஒரு எஜமானர் தான் செய்வார், ஒருவர் தான் யாகத்தை செய்வார். சில யாகங்களெல்லாம் ஒருவரால் செய்ய முடியாது, பல எஜமானர்கள் சேர்ந்து செய்கின்ற யாகம். அதனுடைய புண்ணியம் எல்லோருக்கும் சமமாக அந்த பலன் கிடைக்கும். அப்படி பல எஜமானர்கள் கூடி செய்கின்ற யாகத்திற்கு சத்ராயணம் என்று பெயர். அது ஒரு பெரிய யாகம், சாதாரண யாகம் அல்ல. ஏன்னா ஒரு எஜமானனால் செய்ய முடியாதுன்னு சொன்னால் பல எஜமானர்கள் சேர்ந்து செய்கிறதுனா பெரிய யாகம். அது இத்யாசக்ஷதே பிரம்மச்சரியமேவ, அந்த பலனும் பிரம்மச்சரியத்தில் அடங்குகின்றது. தது பிரம்மச்சரியேன ஏவ, இந்த பிரம்மச்சரியம் என்ற சாதனையினால் சதக ஆத்மனக திராணம் விந்ததே, ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்கின்றான். ஆத்மனக திராணம்னா ஒருவன் தன்னை பாதுகாக்கின்றான். எதிலிருந்து? சதகன மற்ற உயிரினங்களிடமிருந்து. மற்ற உயிரினங்களிடமிருந்து சதக ஆத்மனக திராணம் விந்ததே. இது மூன்றாவது சாதனை. இனி அடுத்தது அத ஏது மௌனம் இத்யாசக்ஷதே, மௌனம் என்று எதை சொல்கிறார்களோ பிரம்மச்சரியமேவ தது, மௌனம் என்ற சாதனையை பின்பற்றுவதனால் வருகின்ற பலனை பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவதனாலும் கிடைக்கின்றது. பிரம்மச்சரியேன ஹியேவ ஆத்மானம் அணுவித்ய மனுதே. இப்போ மௌனமாக இருந்தோம்னா பலன் என்ன என்றால் நன்கு சிந்திக்க முடியும், சிந்தித்து ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும். அதே பலனை இவன் பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றும் பொழுது அடைகின்றான். இப்போ பிரம்மச்சரியேன ஆத்மானம் அணுவித்ய மனுதே, ஆத்மாவை அறிந்து தியானிக்கின்றான். இங்கு மனுதே என்றால் தியானம் செய்கின்றான். அதாவது ஒரு சாதனையினுடைய பெருமையை சொல்லணும்னா அதற்கு நிகரான மேலான சாதனைகளை சொல்லித்தான் இதற்கு நிகர்னு சொல்லணும். இப்போ ஒருவர் நீங்கள் ரொம்ப அறிவாளின்னு சொல்லி அவரை புகழ வேண்டும்னா ஒரு முட்டாளை பக்கத்தில் நிறுத்தி இவரை விட நீங்கள் அறிவாளின்னு சொன்னோம்னா அது அவரை புகழ்கிறதுக்கு சமமாக இகழ்கிறதுக்கு சமமாக? அவருக்கு நிகராக ஒரு அறிவாளியை வச்சு இவரை விட நீங்கள் அறிவுடையவர்கள்னு சொன்னால் அப்பொழுது தான் அவருக்கு மதிப்பு அல்லது பெருமை. அதுபோல் இங்கே நல்ல சாதனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு நிகர் இந்த பிரம்மச்சரிய சாதனைன்னு சொல்லப்படுகிறது. அப்படி மௌனம். இனி அடுத்த இரண்டு சாதனை அத எது அநாசகாயனம். அநாசகாயனம் என்றால் உபவாசம், விரதம், சாப்பிடாமல் இருக்கிறது. உபவாசம், பட்டினி போடுதல், சாப்பிடாமல் இருத்தல். அநாசகாயனம் இத்யாசக்ஷதே பிரம்மச்சரியமேவ தது. அதாவது உபவாசம் இருந்தால் என்ன பிரயோஜனமோ அதை ஒருவன் பிரம்மச்சரிய சாதனையில் அடைகின்றான். ஏஷகி ஆத்மா ந நஷ்யதி எம் பிரம்மச்சரியேன அணுவிந்ததே. இப்படி இருப்பவன் தன்னை அழித்து கொள்வதில்லை, இப்படி இருப்பவன் அழிவதில்லை. உபவாசம் இருந்தால் சில பேர்த்துக்கு பயம், ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடலைன்னா செத்து போயிடுமோன்னு சில பேர்த்துக்கு பயம். அதனால் சாப்பிட்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை, 4 நாள் சாப்பிடாட்டி நம்மெல்லாம் போக மாட்டோம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும். அதனால் சில பேர்த்துக்கு பயம் வேண்டாம். ஒரு வேளை கொஞ்சம் ஒரு இட்லி குறைவாக சாப்பிட்டோம்னா பயந்துருவார்கள், ஏதோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு. உடம்பு நல்லா இருக்கும் உபவாசமெல்லாம் இருந்தால். அதனால் ந நஷ்யதி, உபவாசமெல்லாம் இருந்தால் எப்படி ஒருவன் அழிவதில்லையோ அப்படி அவனுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் அதிகமாகின்றது. அதுபோல இந்த பிரம்மச்சரியத்தினால் ஒருவன் அணுவிந்ததே பிரம்மலோகத்தை அடைகின்றான். இது 5வது சாதனை. இனி 6வது சாதனை என்ன? அத எது அரண்யாயனம் இத்யாசக்ஷதே.
அரண்யாயனம் என்றால் வனத்தில் வாழ்தல். அரண்யம்னு சொன்னால் காடு, ஆயனம்னா அங்கே போய் வாழுதல், வானப்பிரஸ்தம்னு அர்த்தம், காட்டில் போய் இருக்கிறது. அரண்யாயனம் இத்யாசக்ஷதே. அரண்யம்ங்கிறதுக்கு ஒரு விளக்காசிரியர் லட்சணம் கொடுக்கிறார். ஜனவர்ஜனஸ்தானம். ஜனவர்ஜனஸ்தானம்னா ஜனம்னா மனிதர்கள், மனிதர்கள் இல்லாத இடம். அது எங்கே இருந்தாலும் சரி, அது மயானமாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மனிதர்கள் அதிகமாக வராத இடம் அரண்யம். அப்படி காட்டில் போய் இருக்கிறது ஒரு தவம் தான். காரணம் என்னென்னா, மனிதர்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு எப்பொழுதுமே ஒரே கம்பெனியில் இருக்கிறத விட்டு மனிதர்களை விட்டு விலகி இருத்தல், அது அரண்யாயனம். அதுவும் ஒரு பெரிய தவம். அந்த தவத்தினால என்ன பலன் கிடைக்கிறதோ அதை பிரம்மச்சரிய சாதனையில் அடையலாம். இத்யாசக்ஷதே பிரம்மச்சரியமேவ தது. இப்போ இவ்விதம் 6 சாதனைகளை கூறி, 6ம் சாதாரண விஷயம் அல்ல. உபவாசம் இருக்கிறதோ, மௌனம் இருக்கிறதோ, அல்லது அரண்யாயனமோ அவ்வளவு சுலபமாக மேற்கொள்கின்ற சாதனைகள் அல்ல. அந்த சாதனைகளையெல்லாம் சொல்லி இதற்கு நிகரானது, இதனுடைய பலன்களெல்லாம் பிரம்மச்சரிய விரதத்தில் அடங்குகின்றது என்று குருகுலவாச நியமத்தினுடைய பெருமை இவ்விதம் பேசப்படுகிறது. இனி வருகின்ற பகுதி, இப்படி பிரம்மச்சரிய விரதம் இருந்து அல்லது உபவாசம், அரண்யாயனம், பிறகு சத்ராயணம், இப்படிப்பட்ட யாகங்கள் சாதனைகளெல்லாம் செய்து ஒருவன் ஞானத்தை அடையாமல் இறந்து விட்டால் அவனுக்கு என்ன கதி? பிரம்மலோகத்திற்கு செல்வான். அந்த பிரம்மலோகத்திலிருந்து கிரமமுக்தி அடைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரம்மலோகமானது இனி வர்ணிக்கப்படுகிறது. இப்போ அடுத்த பகுதி பிரம்மலோகத்தினுடைய வர்ணனை. இந்த வர்ணனையை கேட்டு பிரம்மலோகத்தில் நமக்கு ஆசை வரல அப்படின்னு சொன்னால் நமக்கு வைராகியம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த வர்ணனையை கேட்ட உடனே சரி இப்படிப்பட்ட லோகத்தில் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வந்துடலாமே அப்படின்னு தோன்றும் நமக்கு. இப்போ டெலிவிஷனில் எல்லாம் ஒரு படம் வருதுன்னா ட்ரையல்ஸு போடுறான் அல்லவா, எதற்குன்னு ஆசையை தோன்றதுக்கு. இந்தந்த மாதிரி சீனெல்லாம் வரப்போகுது, அதனால் அந்த படத்தை பாருங்கள். அப்படி அந்த பிரம்மலோகத்தில் ஆசையை தூண்டுவதற்கு இங்கு பிரம்மலோகம் வர்ணிக்கப்படுகிறது. இப்படி பிரம்மலோகம் இருக்கிறது, இதை இந்த உபாசகர்கள் அடைகிறார்கள். எப்படிப்பட்டதாம்? தது அரஸ்சகவை ந்யஸ்ச அர்ணவௌ. பிரம்மலோகத்தில் 2 கடல்கள் இருக்கின்றது, பெரிய 2 கடல், ஓஷன். அர்ணவௌ என்றால் 2 கடல்கள். அந்த கடலுக்கு பெயர் அரக என்பது ஒரு பெயர், ந்யக என்பது இனி ஒரு பெயர். அரஸ்ச ஹவை ந்யஸ்ச அர்ணவௌ. அரக என்ற பெயரை உடைய, ந்யக என்ற பெயரை உடைய 2 கடல்கள் இருக்கின்றது. அந்த கடல் எல்லாம் உப்பு தண்ணி நினைக்க வேண்டாம், அதெல்லாம் உப்பு தண்ணியெல்லாம் இருக்காது, நல்ல தண்ணி தான் இருக்கும். அப்படி 2 கடல்கள். பிரம்மலோகே, பிரம்மலோகத்தில் இப்படி 2 கடல் இருக்கின்றது. பிறகு திருத்தீயஸ்யாம் இதக திவி, இது 3வது லோகம். இப்போ 7 மேல் லோகங்கள் 7 கீழ் லோகம்னெல்லாம் சொல்லுவோம். அப்படி எண்ணும் பொழுது பூஹு புவக சுவக. இந்த பூஹுங்கிறது நம்ம லோகம், புவகங்கிறது இதற்கு அடுத்து இருக்கிற சொர்க்கலோகம், சுவகங்கிறது 3வது ஸ்தானம், அதுதான் இது பிரம்மலோகம். அப்போது திருத்தீயஸ்யாம் இதக திவி, திருத்தீயஸ்யாம்னா 3வது இடம், இதக இங்கிருந்து கவுண்ட் பண்ணோம்னா 3வது இடம்தான் இங்கு சொல்கிற பிரம்மலோகம். பிறகு பிரம்மலோகத்தில் 2 கடல் இருக்குது. அங்கே ஆறெல்லாம் இருக்குமா, ரிவரெல்லாம் வேணுமேனா அந்த ஆறு இருக்கா. அது எப்படிப்பட்ட ஆறு? தது ஐரம் மதியம் சரக.
சரகன ரிவர் ஆறு. அந்த ஆறு ஐரம்மதியமான ஆறாக இருக்கின்றது. அந்த ஆற்றுல தண்ணி ஓடலையா, என்ன ஓடுது? ஐரம் என்றால் அரிசி கஞ்சி. ஐரம்ங்கிறதுக்கு அரிசி கஞ்சின்னு அர்த்தம். மதியம் என்றால் போதை தருவது. அரிசி கஞ்சியை ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா போதை அது கொடுத்து விடும். இப்போ ஏதோ விதவிதமான போதை தருகின்ற பானங்களை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அல்லவா, அப்படி போதை தருகின்ற நீர், அதுதான் ஐரம் மதியம் சரக. அந்த ஆற்றில் இருக்கிற நீரை எடுத்து குடித்தோம்னா அது நமக்கு போதை தரும். அங்கே அப்படி இல்லை, அப்படியே ஆறு ஓடிட்டுருக்கோம், ஒரு கப்பு குடித்தோம்னா அப்படியே போதை வந்துடும். அப்படிப்பட்ட ஆறு ஓடுதான். பிறகு அங்கே மரங்கள் எல்லாம் இருக்குமான்னா, தது அஸ்வத்தக சோம சவனக. அஸ்வத்தகன இந்த இடத்துல மரம்னு அர்த்தம். சோம சவனக என்ற பெயரை உடைய மரம். இதில் ஸ்பெஷல் ட்ரீ, சாதாரண மரங்கள் அல்ல. சோம சவனக என்கின்ற மரம் இருக்குமா. இந்த மரத்தையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே அப்படின்னா அங்கே போய்த்தான் ஆகணும். அங்கே போனோம்னா இதையெல்லாம் பார்க்கலாம். பிறகு இப்படி அங்கே நம்ம கஷ்டப்பட்டு போன உடனே நம்ம போய் அங்கே இருக்கோம். இங்கே பிரம்மலோகத்தில் போய் இருக்கோம். வேறு யாராவது அந்த லோகத்தை கைப்பற்றி விட்டால் நம்ம சிறையில் போட்டு விடுவார்களேனா, அப்படியெல்லாம் இல்லை. தது அபராஜிதா, அங்கு போன யாரும் நம்மை வெல்ல முடியாது. பகைவர்களற்ற பூமி அது. என்ன, எங்கே நல்லது இருந்தாலும் பகைவர்கள் விடுவார்கள் அல்லவா. ஒரு காலத்தில் இந்தியாவில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தது. அந்த எல்லா செல்வங்களையும் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் படையெடுத்து கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். அப்படி ஒரு இப்படிப்பட்ட பிரம்மலோகம் இருந்து அங்கு யாராவது பகைவர்கள் இருந்து விடுவார்களானா இல்லை. அபராஜிதான மற்றவர்களினால் வெல்ல முடியாத. பூகு பிரம்மநக, பூகுன நகரம், பிரம்மாவினுடைய நகரம். இது சிட்டி, பிரம்மாவினுடைய நகரம். பிரம்மான்னா ஹிரண்ய கர்ப்பனுடைய நகரம் இது. பிறகு பிரபுவிதம் ஹிரண்மயம். ஹிரண்மயம்னா தங்கத்தினாலேயே ஆன, பிரபு விமிதம்னா இறைவனால், அந்த பிரம்மாவினால் செய்யப்பட்ட மண்டபங்கள் தான் அங்கு இருக்கின்றது. அங்கு இருக்கிற வீடுகள்லாம் நம்ம மாதிரி சிமெண்ட்டில் கட்டினதல்ல. அங்கே என்னென்னா தங்கத்திலேயே கட்டப்பட்டது. ஹிரண்மயம் அது யார், அந்த பிரம்மாவினாலேயே கட்டப்பட்டது. ஆர்கிடெக்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படிப்பட்ட மண்டபங்கள் இருக்கின்றன. சரி, இப்படிப்பட்ட லோகத்துக்கு ஒருவன் இந்த சாதனைகளை எல்லாம் செய்தால் செல்கின்றான். அடுத்த கடைசி ஸ்லோகம். தத் ஏவ ஏதௌ அரம்ச ஞம்ச அர்ணவௌ. மீண்டும் இந்த ரெண்டு கடல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. அரம் ஞம் என்கின்ற அர்ணவௌ இரண்டு கடல்கள் பிரம்மலோகே, பிரம்மலோகத்தில் இருக்கின்றது. பிரம்மச்சரியேன அனுவிந்ததி. பிரம்மச்சரிய சாதனைகளினால் ஒருவன் இந்த லோகத்தை சுலபமாக அடைகின்றான். தேஷாமேவ ஏஷ பிரம்மலோகக. இந்த பிரம்மச்சரிய சாதனையை செய்தவர்களுக்குத்தான் இந்த லோகம் கிடைக்கின்றது. பிறகு தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. அங்கே சென்று விட்டு மற்ற எந்த லோகத்துக்கு சென்றும் இவன் இஷ்டப்படி வாழலாம். அவனுக்கு அங்கே எந்த பொருளுக்கும் பணமெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடெல்லாம் போனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டாலரை கொடுக்கறதுக்கு முன்னாடி 45 ரூபா 50 ரூபாய்ன்னு நினச்சிட்டு தான் கொடுக்குறோம். பயந்து செலவு பண்ணுறோம். செலவு பண்ணி அங்கே இருக்கிற பல பொருள்களை வாங்க முடியறதில்லை. அங்கே இருக்கிற சீப்பான பொருளை பெருசாக வாங்கிட்டு வர்றோம். அப்படியெல்லாம் இல்லை. யதா
அங்கே இருக்கிற எல்லா பொருள்களையும் நாம் அனுபவிக்கலாம். எதுவரைனா அந்த புண்ணியம் இருக்கிற வரை, அது கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் தீர்ந்த உடனே பிறகு வேறு ஏதாவது லோகத்தில் வீழ்ந்து தான் ஆக வேண்டும். இப்படி இந்த 5வது செக்ஷன் முழுவதும் ஒரு சாதனை, பிரம்மச்சரியம் என்கின்ற சாதனையினுடைய மகிமை. இனி நாம் 6வது பகுதிக்கு வரலாம். உபாசனையினுடைய கடைசி பகுதி 7வது பகுதியிலிருந்து நமக்கு பிரஜாபதி வித்யா, அதாவது ஆத்ம ஞானம் ஆரம்பம். அதற்கு முன்னாடி இருக்கின்ற கடைசி பகுதி. அத யா ஏதாஹாம் ஹ்ருதயஸ்ய நாட்யகம் தாஃ பிங்களஸ்ய அனிம்னஸ்திஷ்டந்தி சுக்லஸ்ய நீலஸ்ய பீதஸ்ய லோகிதஸ்ய இத்யசௌ வாம் ஆதித்யः பிங்களகம் ஏஷ சுக்ல ஏஷ நீலகம் ஏஷ பீத ஏஷ லோகிதகம். இந்த 6வது பகுதியும் மிக சுலபமான பகுதிதான், விசேஷமான கருத்துக்கள் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்துக்கள் தான் இங்கு வந்துள்ளது. இங்கு பிரம்மலோகத்திற்கு செல்கின்ற பாதை கூறப்படுகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். பிரம்மலோகத்திற்கு செல்கின்ற பாதை, எந்த மார்க்கத்தின் வழியாக இப்படிப்பட்ட பிரம்மலோகத்திற்கு ஒரு உபாசகன் செல்வான். இறந்ததற்கு பிறகு உபாசகன் ஞானத்தை அடையாத காரணத்தினால் விதேக முக்தியை அடையாமல், ஜீவன் முக்தியையும் அடையாமல் இருந்திருக்கின்றான். விதேக முக்தியையும் அடையாமல் நேராக பிரம்மலோகத்திற்கு செல்கின்றான். இவன் சாதனைகள், உயர்ந்த சாதனைகள் செய்த காரணத்தினால் உயர்ந்த லோகத்திற்கு சென்று அங்கு அவன் இருக்கின்றான். பிறகு அங்கு ஞானத்தை அடைந்தால் மீண்டும் பிறக்காமல் அவன் முக்தியை அடைவான். அது கிரம முக்தின்னு படித்துள்ளோம். அதற்கு பிரம்மலோகத்தில் வாய்ப்பு இருக்கின்றது. மற்ற லோகத்துக்கு போனால் அந்த வாய்ப்பு இல்லை. அவ்விதம் இந்த பிரம்மலோகத்திற்கு எடுத்து செல்கின்ற பாதை ஒரு கோணத்தில் முக்திக்கு எடுத்து செல்கின்ற பாதை தான். ஆனால் கண்டிப்பாக முக்தி என்று சொல்ல முடியாது. ஏன்னா முக்தியை கொடுக்கின்ற லோகத்திற்கு எடுத்து செல்கிறது. அங்கு வைராகியத்தை அடைந்து ஞானத்தை அடைந்து முக்தியை அடைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சொர்க்கலோகத்துக்கு போகிற பாதைக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா போவோம், பிறகு திரும்பி வந்து தான் ஆகணும். ஆனால் பிரம்மலோகத்துக்கு போகிற பாதையை பற்றி பேச காரணம், இது கிரம முக்திக்கு காரணமாக இருப்பதனால். அந்த பாதையை எப்படி சொல்வார்கள்? சுக்லகதி என்று சொல்லப்படுகிறது. சுக்லகதி என்பது உபாசகர்கள் பிரம்மலோகத்திற்கு போகின்ற பாதை. பிறகு சொர்க்கலோகத்துக்கு போகிற பாதைக்கு என்ன கதின்னு ஞாபகம் இருக்கோ? கிருஷ்ணகதி. கிருஷ்ணகதியில் போனோம்னா சொர்க்கலோகத்துக்கு போய் திரும்பி வரணும். சுக்லகதியில் போனோம்னா திரும்பி வர மாட்டோம். இந்த சுக்லகதி அந்த பாதையானது சூரியனுடைய கிரணங்கள், ரஷ்மியினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இப்போ சூரியனுடைய பாதை, சூரியனுடைய கிரணங்களினால், சூரிய ரஷ்மியினால் இந்த பாதையானது வியாபிக்கப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. பிறகு இந்த சூரியனிடம் விதவிதமான வர்ணங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம ஏதோ போட்டு கண்டுபிடிச்சி வச்சோம்.
சூரியனிடம் பல வர்ணங்கள் இருக்கின்றதுன்னு. அந்த வர்ணங்களெல்லாம் இங்கு பேசப்படுகிறது. இப்போ இந்த முழு பகுதியினுடைய சாரமே ஒரு உபாசகன் சுக்லகதி மூலமாக அவன் என்ன செய்கின்றான், பிரம்மலோகத்திற்கு செல்கின்றான். அதுதான் சாரம். பிறகு அது சம்பந்தமான சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. அவைகள் என்னென்னு இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ சூரியனுடைய ரஷ்மி என்றால் கதிர்கள். சூரியனுடைய கதிர்கள் அந்த சுக்லகதியில் வியாபிக்கப்பட்டுள்ளது. அந்த கதிர்கள் விதவிதமான வர்ணங்களுடன் கூடியதாக இருக்கிறது. பிறகு நம்முடைய உடலில் விதவிதமான நாடிகள் இருக்கின்றது. நாடி என்று நம்ம உடலில் எத்தனையோ இருக்குது. அது நம்ம பார்க்கிற நரம்பா என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. நாடி என்று நம்முடைய சரீரத்தில் இருக்குது. அது ஹிருதயத்திலிருந்து விதவிதமான நாடிகள் உடலுக்குள் செல்கின்றது, எல்லா பகுதிக்குள் செல்கிறது. அந்த நாடியே மிக மிக சூக்ஷ்மமான நாடி. அந்த நாடி வழியாக ஜீவன் பயணம் செய்கின்றான். அந்த நாடிக்குள்ள மிக சூக்ஷ்மமான ரசம் இருக்கின்றதாம். எப்படி எலும்புக்குள்ள மேரோ அப்படின்னு ஒன்று இருக்கோ, அதுபோல் அந்த நாடிக்குள்ள ஒரு ரசம் இருக்கின்றது. அந்த நாடிக்குள்ளும் சூரியனுடைய கதிர்கள் வியாபிக்கின்றது. ஆகவே அந்த நாடிக்குள்ளும் விதவிதமான வர்ணங்கள் இருக்கின்றன. இந்த உபாசகன் என்ன செய்கின்றான், அந்த நாடி வழியாக சரீரத்திலிருந்து வெளியே கிளம்புகின்றான். இப்போ இறக்கும் பொழுது அவன் நாடி வழியாக உடலிலிருந்து வெளியே செல்கின்றான். ஆகவே அந்த நாடியினுடைய வர்ணனையெல்லாம் இங்கு பேசப்படுகிறது. இதெல்லாம் யாருக்கு என்றால் நமக்கல்ல, உபாசகர்களுக்கு, புரியாமல் போகிறவர்களுக்கு. பிள்ளை எனக்கும் புரியலின்னா, ஆனால் இந்த அளவுக்கு சாதனை பண்ணியிருந்தால் இந்த சான்ஸ் இருக்குது. சாதனையும் பண்ணல, புரியல அப்படின்னா பிறகு புரிஞ்சிடும். ஏன் நம்ம நெகட்டிவாக பேசணும், நமக்கு புரிந்துவிடும். புரிகிற வரைக்கும் நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே இங்கு அந்த நாடியினுடைய அறிமுகம் செய்யப்படுகிறது. இப்படி நமக்குள்ள ஹிருதயத்திலிருந்து போகிற நாடிகள் இருக்கின்றது. அந்த நாடிகள் விதவிதமான வர்ணங்களுடன் இருக்கின்றன. காரணம் என்னென்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர் அந்த நாடியில் இருக்கின்றது. அது வழியாக உபாசகன் சென்று இந்த உடலை விட்டு அவன் அதே சூரிய ரஷ்மியின் வழியாக பிரம்மலோகத்துக்கு செல்கின்றான். அதுதான் சாரம். இப்போ மிக எளிமையாக இருக்கிறதுனால நம்ம சற்று விரைவாகவே இந்த பகுதியை பார்க்கலாம். இப்போ அதிகமாக மந்திரத்தினுடைய பதார்த்தங்கள் நமக்கு அவசியமில்லை. அத யாகா ஏதாகா ஹிருதயஸ்ய நாட்யக, ஹிருதயத்திற்குள் இந்த நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகளெல்லாம் இந்தந்த கலரில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. பிங்கலஸ்ய, இப்போ பிங்கலம் அப்படிங்கிறது மஞ்சள், பிங்கலஸ்ய. பிறகு சுக்லஸ்ய, சுக்லம்னா வெண்மை. லோகிதஸ்ய, நீலஸ்யனா ப்ளூ, நீலம். பிறகு லோகிதஸ்யனா ரெட் கலர், லோகிதஸ்ய. இதெல்லாம் பிங்கலம், சுக்லம், நீலம், பீதம். பீதம்னா எல்லோ. இப்படிப்பட்ட பிங்கலம்னு சொன்னால், பீதம்னா தான் எல்லோ, பிங்கலம்னா ப்ரௌன், ரெட்டிஷ் ப்ரௌன். பிங்கலஸ்ய. நான் பிங்கலம்ங்கிறதுக்கு மஞ்சள்னு சொன்னேன். மஞ்சள்ங்கிறதுக்கு இங்கே வேறு வார்த்தை இருக்குது, பீதம். இப்போ பீதஸ்யனா மஞ்சள், லோகிதஸ்யனா சிவப்பு, நீலம்னா ப்ளூ, சுக்லம்னா வெண்மை. பிங்கலம்னு சொன்னால் ரெட்டிஷ் சிவப்பு கலந்த ப்ரௌன், ப்ரௌன் கலர். இப்படிப்பட்ட வர்ணங்கள் நாடிக்குள்ளே இருக்குது. அனிம்னக திஷ்டந்தினா சூக்ஷ்மமான நாடிக்குள் ரசம் இருக்குது. அந்த நாடிகளுக்குள்ளே இவ்வளவு வர்ணம் இருக்குது. ஏன் இவ்வளவு வர்ணம் இருக்குன்னா, அந்த ஆதித்யன் நாடிகளுக்குள்ளே வியாபித்திருக்கின்றான். அந்த சூரியனுக்கு இந்த வர்ணங்கள் இருக்கின்றது. அதான் அடுத்த பகுதியில் அசௌ ஆதித்யக பிங்களக சுக்லக நீலக பீதக லோகிதக. இந்த ஆதித்யனுக்கு, சூரியனுக்கு இந்த வர்ணங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்கின்ற நாடிகளுக்குள்ளும் இந்த வர்ணங்கள் இருக்கின்றது. இப்போ இதனுடைய சாரம் என்ன?
நமக்குள்ள நாடி இருக்கு, இந்த வர்ணங்கள் இருக்கின்றது. இனி அடுத்த மந்திரம். தத்யதா மகாபதக ஆததக உபௌ கிராமௌ கச்சந்தி இமம் ச அமும் ச ஏவமேவ ஏதா ஆதித்யஸ்ய ரஷ்மயக உபௌ லோகௌ கச்சந்தி இமம் ச அமும் ச அமுஷ்மாத் ஆதித்யாத் பிரதாயந்தே தா ஆசு நாடீஷு ஸ்ருப்தாஹ ஆப்யோ நாடிப்யக பிரதாயந்தே தே அமுஷ்மாத் ஆதித்யே ஸ்ருப்தாஹ. இந்த மந்திரத்தின் சாரம், சூரியனிடத்தில் இருக்கின்ற கதிர்கள் நாடிக்குள்ளும் வியாபிக்கின்றன, சூரியனிடத்திலும் வியாபிக்கின்றன. அந்த கதிர்கள் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ரஷ்மி, ரஷ்மி என்றால் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நாடியிலையும் இருக்குது, பிறகு சூரிய மண்டலத்திலும் இருக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். அதற்கு உபனிஷத்து சில உதாரணமெல்லாம் சொல்லுது. ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, பெரிய பாதை. அந்த பாதை சிறிய கிராமத்துக்கும் போகுது, பெரிய கிராமத்துக்கும் செல்கின்றது. அப்படி நகரத்துக்கும் அந்த பாதை போகுது, அதே பாதை சிறிய கிராமத்தையும் இணைக்கின்றது. அதுபோல சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் என்ன செய்கின்றது, நம்முடைய நாடிக்குள்ளும் வியாபிக்கின்றது, பிறகு ஆதித்யனிடமும் இருக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். மந்திரத்தை பார்த்தோம்னா, தத்யதா மகாபதக. மகாபதகன ஹைவேன்னு அர்த்தம். அந்த காலத்திலெல்லாம் ஹைவே இருக்குது. ஹைவேன்னு பெரிய ரோடு, பெரிய சாலை. ஆததகன வியாபித்து இருக்கின்றது. உபௌ கிராமோ கச்சதி, அதாவது 2 கிராமத்துக்கும் போகுது. பெரிய ஹைவே 2 கிராமத்தையும் இணைக்கின்றது. இமம் ச அமும் ச, இதையையும் அதையையும். அதுபோல ஏதாக ஆதித்யஸ்ய ரஷ்மயக, சூரியனுடைய கிரணங்கள் உபௌ லோகௌ கச்சதி. இங்கே 2 லோகம்னு சொல்கிறது ஜீவனும் ஆதித்யனும். ஜீவனிடத்திலும் ஆதித்யனிடத்திலும் இந்த கதிர்களானது வியாபிக்கின்றது. ஆதித்யாத் பிரதாயந்தே, ஆதித்யனிடமிருந்து தான் இது வந்துள்ளது. ஆதித்யனிடமிருந்து இந்த நாடிகளுக்குள் வியாபித்துள்ளது. ஆசு நாடீஷு ஸ்ருப்தாகா, இந்த நாடிக்குள் ஸ்ருப்தாகன வியாபித்துள்ளது. இப்போ சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சூரிய மண்டலத்திலும் நம்முடைய நாடிக்குள்ளும் வியாபிக்கின்றது. பெரிய பாதையானது சிறிய கிராமத்தையும் வியாபிப்பது போல. பிறகு ஆப்யக நாடிபியக பிரதாயந்தே, இந்த நாடியிலிருந்து வியாபித்து செல்கின்றது. அமுஷ்மாத் ஆதித்யே சிருப்தாகா தே ரஷ்மயக, இந்த ரஷ்மிகள் ஆதித்யனிடமும் வியாபித்திருக்கின்றது. அதுதான் சாரம். இதனுடைய சாரம் என்ன? நாடிக்குள்ளும் ஆதித்யனிடத்திலும் என்ன இருக்கின்றது? சூரியனிடத்தில் இருக்கின்ற கதிர்கள் இருக்கின்றது. அதுதான் சாரம். அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். ததத்ர
ஏதத் சுப்தக சமஸ்தக சம்பிரசன்னக ஸ்வப்னம் ந விஜானாதி ஆசு ததா நாடீஷு ஸ்ருப்தக பவதி தம் ந கஷ்சன பாப்மா ஸ்பிருஷதி தேஜசா ஹி ததா சம்பன்னோ பவதி. இந்த மந்திரத்தின் சாரம், ஒரு ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சுஷுப்திக்குள் இந்த நாடி வழியாகத்தான் செல்கின்றான். அதுதான் இதனுடைய சாரம். சுஷுப்திக்குள்ளே போகிறதோ இந்த நாடி வழியாக போய்த்தான் இவன் உறங்குகின்றான். நமக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும்னாலும் கூட இந்த நாடி வழியாகத்தான் போய் தூங்குறோம். பிறகு மரண காலத்திலேயும் இந்த நாடி வழியாக போயிட்டு திரும்பி வர்றதில்லை. அப்போ உறக்கமும் மரணமும் ஒன்று தான். இந்த நாடி வழியாக போயிட்டு திரும்பியும் வரலாம். திரும்பி வந்தோம்னா உறங்கி வந்திருக்கோம்னு அர்த்தம். ஒன்ஸ் ஃபார் ஆல்னு சொல்லி இந்த நாடி வழியாக போய் திரும்பலின்னு சொன்னால் அது மரணம். அது அடுத்த மந்திரத்தில் வரும். இப்போ இந்த மந்திரத்தில் ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு இந்த நாடி வழியாகத்தான் செல்கிறான். அதுதான் இதனுடைய சாரம். பிறகு எங்கு செல்கின்றான்? சுஷுப்தியில் யார் இருக்கா? அந்த ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். பிரம்மங்கிட்டத்தானே நம்ம போகிறோம். அப்போது சுஷுப்தியில் இருக்கிற பிரம்மத்துக்கிட்ட போகிறதுக்கும் இந்த நாடி தான் நமக்கு உதவி செய்கிறது. இறந்ததற்கு பிறகு பிரம்மலோகத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பங்கிட்டையும் இந்த நாடி வழியாகத்தான் செல்கின்றோம். அதுதான் சாரம். தத்யத்ர ஏதத் சுப்தக, இங்கே உறங்குகின்ற ஜீவன். சுப்தக சமஸ்தக. சமஸ்தக என்றால் எல்லா விதமான இந்திரியங்களுடைய விவகாரத்திலிருந்து விலக்கி கொண்டவன். உபசம்ஹிருத கரண விருத்திகி, எல்லா விதமான இந்திரிய விவகாரத்திலிருந்து விலக்கி கொண்டவன். சமஸ்தக ஒன்றானவன். ஏன்னா மனசு இப்போ பிச்சு பிச்சு இருக்கு, கண்ணு வழியாக காது வழியாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றானவன். சம்பிரசன்னக அமைதியை அடைந்தவன். சொப்னம் ந விஜானாதி, இவனுக்கு எந்த கனவும் இல்லை. இந்திரியம் இவனுக்குள்ளே வந்துட்டதுனால ஜாகிரத் இல்லை, கனவும் இல்லை. காரணம் என்ன? ஆசு ததா நாடீசு ஸ்ருப்தக பவதி. காரணம் என்னவென்றால் அப்பொழுது இவன் அந்த நாடிக்குள் சென்று விட்டான். இந்த நாடியில் இவன் சென்ற காரணத்தினால இவனுக்கு கனவும் இல்லை, பிறகு உலகம் ஜாகிரத அவஸ்தையும் இல்லை. இப்படிப்பட்டவனை தம் ந கஷ்சன பாப்மா ஸ்பிருஷதி, இப்படி உறங்கிக் கொண்டிருப்பவனுக்கு எந்த பாபமும் நேரிடாது. நம்ம மனித உடலை எடுத்து பாவம் பண்ணாத நேரம் தூங்குகிற நேரம்தான். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது காலை எட்டி உதைச்சாலும் கூட அந்த பாவம் நமக்கு வராது. காரணம் என்ன? உபனிஷத்தே சொல்லுது, நீ ஆழ்ந்து உறங்கும் பொழுது எந்த பாபத்தையும் நீ சம்பாதிக்க மாட்டாய். ஏன்? தேஜசாகி ததா சம்பன்னோ பவதி. இங்கே தேஜஸ்ன ஈஸ்வரன். நீ அப்பொழுது ஈஸ்வரனுடன் அல்லவா ஐக்கியமாகி இருக்கின்றாய். அப்போ நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் பகவான்கிட்ட போயிட்டோம், ஒரு பாபத்தையும் செய்யாமல் இருக்கின்றோம். இப்போ தேஜசானா ஈஸ்வரனுடன் இவன் ஐக்கியமாகி உள்ளான். ஆனால் அறியாமையோடு இருக்கிறதுனால மீண்டும் அந்த அறியாமையோட வெளியே வருகின்றான். அப்போ இந்த மந்திரத்தினுடைய சாரம், ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த நாடி வழியாகத்தான் செல்கின்றான்.
இந்த நாடி வழியாகத்தான் வருகின்றான். இனி அடுத்த மந்திரம் மரண அவஸ்தை. மரண காலத்துக்கு இப்போ வர்றோம், கடைசி காலத்தில் இருக்கோம். என்ன நிலை? அதயத்ர ஏதத் அபலிமானம் நீதோ பவதி தம் அபிதஹ ஆசீனா ஆகுஹு ஜானாசி மாம் ஜானாசி மாம் இதி ச யாவத் அஸ்மாத் ஷரீராத் அனுத்க்ராந்தோ பவதி தாவத் ஜானாதி. இந்த மந்திரமானது மரணத்திற்கு முன்னாடி இருக்கின்ற அவஸ்தையை கூறி, மரணத்திற்கு முன்னாடி இவன் இப்படி இருக்கின்றான், பிறகு மரண காலத்தை அடுத்த மந்திரத்தில் சொல்லி அப்பொழுது நாடி வழியாக செல்கிறான்னு சொல்ல வருகின்றது. இப்போ மரண கால பூர்வ அவஸ்தா, இவன் நாடிக்குள்ளே போகல, கடைசியாக இந்த நாடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னா, எத்திர அபலிமானம் நீதக பவதி. அபலிமானம்னு சொன்னால் இவன் இறக்கும் தருவாயை அடைந்து விட்டான், எல்லா சக்தியையும் இழந்து விட்டான். ஒரே ஒரு சக்தி தான் அவனுக்கு இருக்கு. என்ன சக்தி? சாகிறதுக்கான சக்தி. சில பேர்த்துக்கு அதுவும் இல்லாமல் கிடக்கும், சாகிறதுக்கு சக்தி இல்லாமல் கிடக்கிறார்களேன்னு சொல்லுவார்கள். அப்படி இறப்பதற்கு முன்னாடி எல்லா பலத்தையும் இழந்து விட்டான். அபலிமானம்னா எல்லா பலத்தையும் இழந்து இவன் வெறும் ஒரு கட்டை போல கிடக்கிறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்களாம், தம் அபிதக ஆசீனாக ஆகுகு. அவரை சுற்றி இருப்பவர்கள் என்ன கேட்குறார்களாம், ஜானாசிமாம் என்ன தெரியுதா, ஜானாசிமா என்ன தெரியுதா, என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கிறார்களாம். இவன் என்ன செய்கின்றான், இவனுக்கு சரீரம் வெளியே விட்டு போகிற வரைக்கும் அவங்களையெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, ஆனால் சென்று விட்டால் யாரையும் தெரியாது. இப்படி அவர்கள் கேட்கும் பொழுது யாவத் ஷரீராத் அனுத்க்ராந்தக பவதி, இவன் சரீரத்தை விட்டு போகாத வரைக்கும் தாவத் ஜானாதி, அது வரைக்கும் அவனுக்கு தெரிகிறது. சரீரத்தை விட்டு போகாத வரை இவன் இந்த உலகத்துக்கு தெரியுது. சரீரத்தை விட்டு போக ஆரம்பித்தாவிட்டால், நாடிக்குள்ளே போயிட்டான்னு சொன்னால் யாரையும் இவனுக்கு தெரியாது என்று மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தை. இனி அடுத்ததில் மரண அவஸ்தையை சொல்லி பிறகு நாடி வழியாக பிரம்மலோகத்துக்கு செல்வான் என்று முடிவுரை செய்யப்படுகிறது. அதாவது உபாசனையினுடைய பலனுடன் முடிகிறது. பிறகு நாம் வேதாந்த விசாரத்திற்கு செல்லப் போகின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.